இதுவரை மழையே சரியா இல்ல, இருந்தாலும் தாங்கி இவ்வளவு தூரம் இருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா கூட தெரியும் உளுந்தெல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே இல்லாம அப்படியே உழுதுட்டாங்க. சரி சரி. அதனால இது பாத்தீங்கன்னா நம்ம இது மட்டும் தான் நல்லா செழிப்பா இருக்கு. ஓகே ஓகே. நோய் தாக்குதல் இல்ல, இது வரைக்கும் எந்த நோய் தாக்குதலும் வரல. அதே ஒரு கிரிமினேஷன் தானே அது. சரியா நம்ம அந்த காலத்துல விவசாயத்துல முன்னோர்கள் தோட்ட இதுகளுக்கெல்லாம் போடுவாங்க. எங்க ஏரியாவில் பார்த்தா நான் தான் இதுதான் முதல் தடவை யாரும் இது விவசாயம் செய்யல. கண்டிப்பா கண்டிப்பா. அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆமணக்கு சாகுபடியை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ஆமணக்கு சாகுபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா மானாவாரி மகசூல். இந்த மானாவாரி மகசூல் இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆமணக்குல பார்த்தீங்கன்னா எந்த மருந்தும் தேவையில்லை, எந்த உரமும் தேவை கிடையாது. தண்ணி பார்த்தீங்கன்னா மழை இந்த வடகிழக்கு பருவமழை சமயத்தில் அதுக்கு மழை பெய்கிற மழையை அதுக்கு போதுமான அளவில் இருக்கும், வறட்சியை தாங்கி நிற்கும். இந்த இதெல்லாம் மனசுல வச்சு தான் இவர் இந்த ஆமணக்கை சாகுபடி செஞ்சிருக்காங்க. இது மழை பெஞ்சதுக்கு அப்புறம் உடனே நம்ம இந்த ஆமணக்கை நம்ம விதைச்சி விட்டோம்னா போதும், இல்லை ஊனி விட்டீங்கனாலே போதும். இதுக்குன்னு பெரிய மெனக்கடை தேவையில்லை. நீங்க வெளியூர்ல இருந்தாலும் ஒரு தடவை இதை செஞ்சு விட்டு போயாச்சுன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம அறுவடை சமயத்துல இதை கட் பண்ணி அறுத்துக்கிட்டு கொண்டு போகலாம். பாத்தீங்கன்னா செலவு பெரிய லெவல்ல கிடையாது. ஆனா வருமானம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பண்ற செலவு காட்டு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். அப்படிங்கிற மெத்தட்ல தான் நம்ம வந்துக்கிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கங்க. இப்போ நம்ம இந்த ஆமணக்கு சாகுபடி இது எந்த பகுதியில் நீங்கள் இந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டு வரீங்க? இது எதனால இந்த ஆமணக்கு சாகுபடியை தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிறத ஸ்டார்ட்டாக சொல்லுங்களேன். தென்காசி மாவட்டம் திருவங்கடந்தாழ்வாவில் பயிரிட்டுருக்கோம். ஆராய்ச்சிப்பட்டி, சாயமலை ஆராய்ச்சிப்பட்டியில். ஓகே. அது இப்போ வேற எதுக்குன்னா வேலையாட்கள் அதிகம் தேவைப்படும். இந்த மாதிரி பயிருக்கு வேலையாட்கள் கம்மி, வேலை சம்பளம் மிச்சம். சரி. அதனால முதலாக தான் பயிரிட்டு இருக்கிறேன். இது சேலம் மேத்தாப்பூர் தமிழக அரசு வேளாண் துறையில இருந்து வாங்கணும் விதை. ஓகே சரி. என்கைச்சி 1 NRH 1. இப்போ இதுவரை தண்ணி இனி பாசிக்கல எதுவுமே செய்யல. இதுவரை நல்லா தான் இருக்குது, காயும் நல்லா பிடிச்சிருக்குது. யாரும் பயிரிட்டா மானாவாரிக்கு நல்லா இருக்கும். பக்கத்துல கூட உளுந்து பயிரிட்டு கொஞ்சம் தண்ணி மழை பெய்யாம இந்த வருஷம் சரியான மழைகள் இல்லாம எல்லாம் போச்சு. இது ஓரளவுக்கு இருக்குது. இதுவரை வறட்சியை தாங்கி நிக்கும்னு சொல்றீங்க. வறட்சி ஓரளவு தாங்கி இதுவரை நிக்குது, இன்னும் தாங்கி இருக்குது. இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் காய் நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா தான் பிடிச்சிருக்குது. காய் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தால கூட நல்லாவே இருக்குது. இப்ப இதே நம்ம பக்கத்துல உளுந்து வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு இதுக்குள்ள உளுந்தெல்லாம் பாத்தீங்கன்னா கறியிருச்சு. மழை சரியான சமயத்துல போய் அதனால சுட்டாகல. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் நீங்க தண்ணியை பாய்ச்சலன்னு தான் சொல்றீங்களா? ஆமா, தண்ணியை பாய்ச்சல. தண்ணி பார்த்தாலே தெரியும். பாத்தி அதெல்லாம் தண்ணி பாய்ச்சதெல்லாம். தண்ணி எதுவும் பாய்ச்சினே கிடையாது, கிணறு கிடையாது. காட்டு மகசூல் தான். காட்டு மகசூல் தான். இது எப்படி இந்த ஆமணக்கு நீங்க சாகுபடி செய்யணும்னு நீங்க நினைச்சீங்க? ஆமணக்குன்னா வறட்சியை தாங்கும்னு சொல்லி வேலையாள் சம்பளம் கம்மியாகும். அதனால அதை நினைச்சு அப்படி இருக்கு. ஓகே. இதுக்கு இது வரைக்கும் எந்த மாதிரியான மருந்து கொடுத்தீங்கன்னு சொல்லுவாங்களேன்? இல்ல மருந்து எதுவும் கொடுக்கல. அதாவது சட்டி கலப்பை உழுதும் ஃபர்ஸ்ட். சரி. ரெண்டாவது விதைச்சு தான் விட்டது. ஊனணும் தான் சொன்னாங்க. சரி சரி. ஆள் சம்பளம், ஆள் பற்றாக்குறை, ஆள் கிடைக்கல, விதைச்சு விட்டாச்சு. ஓ, நீங்க விதைச்சே விட்டுட்டீங்க. விதைச்சி விட்டுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நல்லா ஓரளவு இருக்குது. ஓகே ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆமண சாகுபடியை பண்ணியிருந்தாலும் நீங்க அந்த ஆமணக்குள்ளே பாத்தீங்கன்னா சீனியர் வரையும் சாகுபடி செஞ்சிருக்கீங்களா? இது எப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்லுவாங்க? சீனியர்ங்கிறது இந்த மச சீசன் காத்திய மாதிரிலாம் எப்பவுமே விலை இருக்கும். சரி சரி. ஏதாவது ஒண்ணு வந்ததுன்னா நம்ம செலவழிச்சு ஏதாவது எடுத்துக்கலாம்னு நினைச்சு பயிரிட்டோம். ஓகே. அது கொஞ்சம் ஓரளவு நாம 70 ரூபாய்க்கு போகும்போது மாதிரி நாங்க பறிக்கும் போது 30 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஏதோ கொஞ்சம் அதுல எடுத்தோம். ஓகே ஓகே. இப்ப இது கொடுத்தா எங்களுக்கு லாபம் தான் இருக்கும். ஓகே. இதுல நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை? நஷ்டம் வர வாய்ப்பு கிடையாது. சரி சரி. இப்போ நீங்க இது எந்த மாசம் இந்த ஆமணக்கு நடவு செஞ்சீங்கன்னு சொல்லுங்களேன். தீபாவளி டயத்துல நடவணும். ஓகே. முதல் வாரத்துல அந்த மழை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பண்ணிருக்கீங்க. மறுபடியும் கரெக்டான சமயம் தானா, இல்ல இதுல எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா? இல்ல, நமக்கு மழை நல்லா பெஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. தண்ணி சௌகரியம் இருந்தா இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும். இருந்தாலும் காட்டு மாசத்துக்கு பரவாயில்ல, ஓரளவு நல்லா இருக்குது. இப்ப இதுல இருக்கிறது விளைஞ்சது வந்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய செலவு சரி. எல்லாரும் ஒரு ஏக்கருக்கு 2 டன் வரை வரும்ங்கிறாங்க. நமக்கு 500 வந்தாலும் நம்ம செலவழிச்சதை எடுத்துடலாம். இப்போதைக்கு குண்டால 5000 வரப்போகுது. கிலோ 70 ரூபா எல்லாம் போய்கிட்டு இருக்குது. சரி. 5000 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. ஓகே. ஓகே. இப்ப இது இப்ப நீங்க நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்கிறது இப்ப எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஒரு 75 நாள் ஆயிருக்கும். 75 நாள் ஆயிருக்கு. இந்த 75 நாட்களுக்கு இது எவ்வளவு நாள்ல இந்த ஆமணக்கு விதைகள் வெளியே வர ஆரம்பிச்சது? காய் வந்தது? காய் இப்ப 10 நாள் ஆகுது, ஒரு வாரம் தான் ஆகுது. காய் பூக்க ஆரம்பிச்சது எப்போ? பூக்க ஆரம்பிச்சு ஒரு 20 நாள் ஆச்சு. 50 நாள். அப்ப 45 to 50 நாள்லயே பூக்க ஆரம்பிச்சிடும். இது ஹைபிரிட் விதைன்னு சொல்றீங்களா? எப்படி? ஒட்டு ரகம் தானே? ஒட்டு ரகம் தான். ஓகே. இது நாடு கிடையாது? நாடு இல்ல. இது அப்போ 45 நாளையிலே இது பூக்கு வந்துருது. பூக்கு. ஓகே. இது எப்போ நம்ம இத இந்த காய்களை பறிக்க ஆரம்பிக்கிறது எப்போ ஆரம்பிக்கலாம்?
90 நாள்ல ஃபர்ஸ்ட் இது எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி. மறுபடியும் அது கழிச்சு ஒரு போகம் மறுபடியும் 140 150 வரை கிடக்கும். மழை வந்து மழைகளை பெஞ்சா நமக்கு 2-3 பறிப்பு எடுக்கலாம். 3 பறிப்பு எடுக்கலாங்கிறீங்க. 6 மாசம் வரைக்கும் நம்ம எடுக்கலாம்னு சொல்றீங்க. எடுக்கலாம். ஓகே ஓகே. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க? இதை காய போட்டுட்டு வண்டி எதுவும் இதுக்கு அடிக்கிறதுக்கு இருக்கா, இல்லை ஆளுகளை வச்சு தான் இந்த இதை வந்து பிரித்து எடுப்பீங்களா எடுக்கிறது? வண்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி. அந்த டயத்துல தான் ஆலோசனை பண்ணுவோம். ஏன்னா நம்ம இப்பதான் முத செய்யறோம். ஓகே. அதனால அவ்வளவு தெளிவு இல்லை. சரி. ஒருத்தர் கேட்டிருக்கிறேன். அவரு நீங்க எல்லாம் ரெடி ஆகும்போது சொல்லுங்க, வண்டி விடுறோம்னு சொல்லியிருக்கிறாரு. பக்கத்திலே இருக்குதா? ஒரு 20 கிலோமீட்டர் வரும். சரி. இல்லாட்டி ஆள் வச்சே பண்ணிக்கலாம், பக்கத்துல எங்க காடு தான். அதனால அதை வச்சு நம்ம ஆள் இருந்தாலும் ஆளை வச்சு பண்ணிக்கலாம். மிஷின் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு பண்ணலாம். ஓகே ஓகே. சரி. இப்போ வந்து புதுசாக இந்த ஆமணக்கு சாகுபடியை வந்து செய்யணும்னு நினைக்கிற விவசாயிகளுக்கு வந்து இதை வந்து நம்ம விதைச்சி விடவே சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்ம இடத்துல வந்து எவ்வளவு கேப்பில் ஊனுனா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா? ஊன்றதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம விதைக்கிறது வந்து அதுக்குள்ள அனுபவம் ஆளுகளை வச்சு விதைச்சா சரியா இருக்கு. எனக்கு ஓரளவு சரியா இருக்குது. சரி சரி. இப்போ நீங்க ஊனதா இருந்தா நம்ம எவ்வளவு இடைவெளியில வந்து இதை ஊனணும்? ஒரு 3 அடி கேப்ல வச்சு விடுவோம். ஓ சரி 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 சரி. 3 அடிக்கு ஒரு விதை வச்சோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். சரி சரி. இதுக்கு செலவு இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லுங்களேன். செலவுன்னு பெருசா ஒன்றும் இல்லை. விதைக்கு மறுபடியும் ஒரு முறை காம்ப்ளெக்ஸ், ஒரு முறை உப்பு, அவ்வளோ உழுத காசு. உழுத காசு. இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சமயத்தில் நீங்கள் இதை வச்சது மழை பெஞ்சு கொஞ்சம் இருக்கும். ஒரு 20 நாள்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் புழுதியில ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சிருந்தீங்க. களை வெட்டிட்டு ஒரு உண்டை உப்பு. ஓகே. ஒரு ஏக்கர். ஓ சரி சரி சரி. களை வெட்டிட்டு நீங்க வந்து களை வெட்டிருக்கீங்க. கை களை தான் எடுத்தாங்க. உள்ள சீனியர் இருந்ததுனால கை களை எடுத்தாங்க. இல்லாட்டி அந்த செலவே வந்திருக்காது. ஆமணக்குன்னா நம்ம வெடிக்கும் போது இப்ப ஒரு 3 அடி 4 அடிக்கு அப்படின்னா அதுலயே சரியா இருந்திருக்கும். நம்ம சீனியர் உள்ள ஊடு பயிரை போட்டு சீனியர் ஊனதுனால நீங்க களை எடுத்துருக்கீங்க. களை எடுக்க வேண்டிய அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு செலவாயிருக்குன்னு சொல்றீங்க. சரி சரி. இப்போ வந்து இந்த விவசாயத்தை நீங்க மேற்கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இந்த உங்களுடைய அனுபவத்துல வந்து இந்த ஆமணக்கு வந்து சாகுபடி செய்யலாமா, இல்லை வழக்கம் போல நம்ம வந்து பயிர் வகைகளுக்கே நம்ம வந்து போயிடலாம்னு சொல்றேன். இதைத்தான் தொடர்ந்து மேற்கொள்ளலாம். ஓகே ஓகே. ஆமணக்கு சாகுபடி செய்யணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நீங்க இந்த விவசாயத்துக்குள்ள எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்களேன். அது வந்து செல்லுல யூடிபி அதுன்னு பார்த்துருந்தோம். சரி. பார்க்கும்போது செலவு கம்மியா வரும், ஆள் இது கம்மியா வரும்னு சொன்னாங்க. நம்மளும் இங்க இல்ல, வெளியூர்ல இருக்கிறோம். ஓகே. விதைச்சதுக்கே இப்பதான் வந்திருக்கிறேன். ஓ சரி. யாருக்கே சொல்லி 2 வாட்டில களை வெட்ட சொல்றது, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்துக்கிட்ட சொல்றது. சரி. உழுதது உரம் போடுறது எல்லாம் அவங்களே பார்த்தாங்க. சரி சரி. இது வந்து நம்ம அங்க இருக்கிறதுனால சரி விதைக்கு காய் இருக்கும்போது மட்டும் வந்தா போதும். ஆள் சம்பளம் எல்லாமே கம்மி, நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி நிற்கணும்னு தேவையில்ல. சரி சரி. இப்ப வேற மாசத்துல இருந்தா களை வெட்டுற டயத்துல எல்லாம் ஆளுக்கு பற்றாக்குறை வரைக்கும் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும். ஆமா. இதுக்கு இந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய இது இல்ல. அதனால வந்து நல்லா இருக்குது. நல்லா எல்லாருமே செய்யலாம் இந்த மாதிரி மாசம். மறுபடியும் மழைக்கு இதுவரை மழையே சரியா இல்ல, இருந்தாலும் தாங்கி இவ்வளவு தூரம் இருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா கூட தெரியும் உளுந்தெல்லாம் விதைச்சிட்டு ஒண்ணுமே இல்லாம அப்படியே உழுதுட்டாங்க. சரி சரி. அதனால இது பாத்தீங்கன்னா நம்ம இது மட்டும் தான் நல்லா செழிப்பா இருக்கு. ஓகே ஓகே. இருக்க ஏரியாவில இது மட்டும் தான் வந்து கொஞ்சம் செழிப்பா தெரியும். செழிப்பா இருக்குது. மானவரியா நல்லா இருக்கு. மானவரியா நல்லா இருக்கு. வறட்சியை தாங்கி நிக்குது. அதனால இந்த விவசாயத்தை வந்து நீங்க தேர்ந்தெடுத்துருக்கீங்க. ஓகே. சரி. இப்போ வந்து நம்ம இந்த ஆமணக்கு சாகுபடியில வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான நோய் தாக்கங்கள் ஏற்படும்னு சொல்ல முடியுமா? நோய் தாக்க வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு இதுவரை வரல. நோய் தாக்குதல் இல்ல. இது வரைக்கும் எந்த நோய் தாக்கம் வரல. அதே வந்து ஒரு கிருமிநேசினி தானே அந்த சரியா. நம்ம அந்த காலத்திலேயே விவசாயத்துல முன்னோர்கள் வந்து தோட்ட இதுகளுக்கெல்லாம் போடுவாங்க. இதை பாடல வந்து இதை வந்து சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஊனி விடுவாங்க. நம்ம சைட்ல ஊனி விடுவாங்க. அந்த மற்ற பயிர்களுக்கு நோய் தாக்காம இருக்கிறதுக்காக. இதை தாண்டி மற்ற பயிர்களுக்கு நோய் தாக்குதல் இருக்காது, பூச்சிகள் வந்து அதை போய் தாக்காது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம சைட்ல வந்து இந்த ஆமணக்கு செடிகளை வந்து நடவு செஞ்சாங்க. கண்டிப்பா. அதை பார்த்து சின்ன பிள்ளைல இருந்து ஒரு சின்ன ஆர்வம். சரி நம்மளும் தண்ணி வசதி எதுவும் இல்லையா, ஒரு ஆட்டை செஞ்சு பார்ப்போம்னு முத தடவை செஞ்சிருக்கிறோம். நல்லா சிறப்பா தான் இருக்கு. நீங்க வந்து சைட்ல வந்து வச்சு இதை வந்து நமது முன்னோர்கள் வந்து பண்ணிட்டு தான் நீங்க இதை வந்து முழுசாவே நம்ம செஞ்சு பார்த்துருவோம் அப்படிங்கிற மெத்தட் வந்து இறங்கிருக்கோம். ஓகே. எங்க ஏரியாவில் பார்த்தா நான் தான் இதுதான் முதல் தடவை. யாரும் இது விவசாயம் செய்யல. கண்டிப்பா கண்டிப்பா. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மற்ற விவசாயிகளும் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஆமா, அதை தான் எதிர்பார்க்கிறோம். ஆமா கண்டிப்பா. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆமணக்கு சாகுபடியில வந்து உங்களுடைய அனுபவத்தை வந்து நம்ம சேனல் சார்பாக ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம். வணக்கம்.